Blessed be the Lord God, for he has visited and redeemed his people. லூக்கா 1:68. கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த மக்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர்களே, Christ came when all things were growing old, he made them new. St. Augustine. காலம் நிறைவுற்ற போது கிறிஸ்து வந்தார், அவர் அனைத்தையும் புதுப்பித்தார். காலத்தின் நிறைவில் இயேசு வந்தது இறை திட்டம். பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்தாய். பரிந்து வந்து இறைவனுடைய கருணை மிக பெரிது. அவர்கள் மீது கருணை கூர்ந்தார். He had mercy upon them. ஆயனில்லா ஆடுகள் போல் இருப்பதை பார்த்து அவர்கள் மீது மனமிறங்கினார் என்று நற்செய்தியில் படிக்கிறோம். அத்தகைய பரிவுடன் பரிந்து வந்து பரமானந்தம், எல்லா வகையான ஆனந்தத்திற்கும் மேலான ஆனந்தமான இறைவன் பண்டே அடியேருக்கு, அடிமையான என்னை. இந்த பண்டே என்ற வார்த்தையை கிராமங்களில் பயன்படுத்துவார்கள். ஒரு பெரிய மிராஸ்தாருக்கு வேலை செய்பவனை பண்டே. அடியேருக்கு அருள் செய்தாய், எனக்கு நீ அருள் கூர்ந்தாய். உம்முடைய அருள் எவ்வளவு சிறந்தது என்பதை உணரக்கூடிய வகையில் Catechism of the Catholic Church 668. In him human history and indeed all creation are set forth and transcendently fulfilled. அனைத்து படைப்புகளும் காலம் கடந்த சரிதையை நிறைவேறச் செய்தது. அவரில் மனித சமுதாய வரலாறு தொடங்குகிறது. He guides our feet into the way of peace. லூக்கா 1:79. நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்கிறார். கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தது சமாதானத்தை, ஆனால் அந்த சமாதானத்தை பெறும் பொழுது பல வகையான எதிர்ப்புகளின் மத்தியிலே நடக்க வேண்டும், எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். ஸ்விம்மிங் எகெயின்ஸ்ட் த கரண்ட் என்கின்ற வகையில் எதிர்காற்றை எதிர்த்து பயணம் செய்யக்கூடிய வகையில் இருப்பது சமாதான வழி. இந்த எதிர்ப்புகள் எதிர்ப்புகளும் தடைகளுக்கும் மத்தியிலே நான் சோர்ந்து விடக்கூடாது, அல்லது பயணத்தை நிறுத்திவிடவும் கூடாது. சோர்வு, தளர்ச்சி, களைப்பு இவைகள் இருக்கக்கூடும், இருக்கும். ஆனால் என்னுடைய பணியானது தொடர்ந்து, என்னுடைய பயணமானது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். அப்படி நடப்பதற்கு இயேசுவின் கரத்தை பற்றி நடக்க வேண்டும். இயேசு நம்மோடு இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு துணை இருப்பது போன்று, எவ்வாறு குழந்தைகளுக்கு தாயோ தந்தையோ கரம் பிடித்து வழிநடத்தி செல்லும் பொழுது தைரியமாக நம்பிக்கையுடன் நடந்து செல்கிறார்களோ, அதுபோன்று நாம் இயேசுவின் கரத்தை பிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் அவர் அமைதியின் வழியில் நம்மை நடக்கச் செய்கிறார். எனவே இந்த கருத்தில் செபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord, you have been gracious and merciful towards your people.
Fill me with your Holy Spirit, that I may bear witness to the joy of the gospel to those around me. Guide our feet into the way of peace. ஆண்டவரே, எந்நாளும் உம் மக்களை இரக்கமுடனும் தயவுடனும் காத்து வருகின்றீர். உம் பரிசுத்த ஆவியால் எம்மை நிரப்பி எம்மை சுற்றியுள்ளோருக்கு நற்செய்தியின் மகிழ்வை எடுத்துரைப்பேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரே தாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. அமைதியின் பாதையில் வழிநடத்த அமைதியின் தூதனாய் நீர் இவ்வுலகிற்கு வந்தீர். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த தடுப்பை நீர் அழித்தீர். உம்முடைய மரணத்தால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த இந்த தடை நீங்கியது. இதை யோவான் நற்செய்தியில் நீர் இறக்கும்போது ஆலயத்தின் திரை சீலை இரண்டாக கிழிந்தது என்று படிக்கின்றோம். இவ்வாறு எம்மை கடவுளோடு ஒப்புரவாக்குவதற்கு நீர் உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தீர். எம்மை வாழ்விக்க இந்த உலகில் நாங்கள் பயணம் செய்ய வழித்துணையாக உம்முடைய திரு உடலையும் திரு இரத்த யுத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் தந்தீர். உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். இதோ இந்த இறுதி நாளில், நவநாளின் இறுதியாக இன்று நாங்கள் ஏறெடுக்கின்ற திருப்பலியின் வழியாக எங்கள் செபங்களை நீர் கண்ணோக்கியருளும். தொடர் வேண்டுதல் செய்கின்ற உம் மக்கள் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் செய்கின்ற வேண்டுதலை நீர் பரிவுடன் கேட்டு பரிவுடன் இறங்குகின்ற தெய்வம் நீர், தேடி வந்த தெய்வம் நீர். இவர்களுக்காக ஒரு அரணை அவர்களை சுற்றி எழுப்பி தீயவைகள், சாத்தானின் வலைகள் இவர்களை அலைகளிக்கா வண்ணம் பாதுகாத்தருள்வீராக. தீயவைகளிலிருந்து எங்களை என்றும் பாதுகாக்க உம்முடைய பிரசன்னத்தை தருவீராக. நீர் சரித்திரத்தில் வந்த வருகையை இதோ நாங்கள் கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடுகிறோம். ஆனால் அன்பு மனம் கொண்டவருக்கு அன்றாடம் புத்தாண்டு, நல்ல மனம் கொண்டவருக்கு நாளெல்லாம் கிறிஸ்மஸ் என்கின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் நீர் எம் உள்ளங்களில் உம்முடைய திருவுடலோடு பிரசன்னமாகும் போது அது கிறிஸ்மஸ் விழாவாக உணரச் செய்திருடும். எமக்காக மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ, செபிக்கின்றோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ அவர்களையெல்லாம் இப்பொழுது நினைவு கூறுகிறோம், உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.